கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 6ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் இன்று காலடி வைக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இறை வார்த்தையில் நாங்கள் பார்க்கின்றோம். தொடக்க நூல் பகுதியிலே இன்று இறைவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே இது காணப்படுகின்ற கால்நடைகள் இவை அனைத்தையும் படைத்து நான் மனிதனிடம் ஒப்பு கொடுத்த போது மனிதனை இட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இன்று நான் மனிதனை இட்டு மிகவும் கவலைப்படுகின்றேன், துக்கப்படுகின்றேன் என்று சொல்லுகிறார். அவர் வேதனைப்படுகின்றார் மனிதனை படைத்த அந்த சந்தர்ப்பத்திற்காக. எனக்கு பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் இறைவன் படைத்து இன்று உங்களையும் என்னையும் இட்டு இறைவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார், இறைவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் இட்டு அவர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனை விட்டு எங்களுடைய பாவம் அதிகரிக்க எங்களுடைய பாவ வேலைகளினால், செயல்களினால், செயற்பாடுகளினால் இறைவனை நாங்கள் மென்மேலும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஏன் அவர் சொல்லுகிறார் என்ற நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்று அப்பம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இயேசு காண்கிறார் இந்த சீடர்கள் இடையே பெரும் ஒரு பிரச்சனையாக காணப்பட்டது. அவர்களிடத்திலே அப்பம் இல்லாத காரணத்தினாலே எப்படி மக்களுக்கு உணவளிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது, உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், இன்னும் உங்களுடைய மனது கல்லாக இருக்கின்றதா? இன்னும் உங்களுடைய இதயம் இருளிலே இருக்கின்றதா? இன்னும் ஒளியை காணவில்லையா? ஏன் உங்களுக்கு தெரியாது? நான் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு நான் உணவளித்ததை நீங்கள் மறந்து விட்டீர்களா? உங்களுடைய எண்ணங்கள் ஏன் இன்னும் மாறவில்லை என்று. பிரியமானவர்களே, சீடர்களிடமும் அந்த இடத்துல காணப்பட்ட ஒவ்வொரு நபர்களிடமும் உணவு வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் விருப்பமில்லை அதனை எடுத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. அவருடைய எண்ணங்கள் இன்னும் மாறாமல் இருந்ததை இயேசு கண்டு அவ்வாறு சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவ்வாறு நாங்கள் வாழ்க்கையை கழிக்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அவர் உங்களையும் என்னை இட்டு மிகவும் வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். அப்படியானால் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும், எங்களுடைய சிந்தனைகள் மாற வேண்டும். அப்படி நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டால் மாத்திரமே ஆண்டவர் உங்களையும் என்னையும் விட்டு மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை மாற்றி எங்களுடைய உள்ளங்களுக்கு இறைவனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றி செல்ல வேண்டும் என்று இன்றைய நாளில் நாங்கள் மன்றாடுவோம்.